நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வேர்க்கடலை பேடா. அதாவது வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்தோன்னா அரை கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம். சுகர் பவுடர் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை பேடா செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதில் நம்ம 3/4 முந்திரி எடுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். அதாவது ஏலக்காய் 4. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு முந்திரியை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில் வேர்க்கடலையை அதாவது நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டோம். இப்போ வேர்க்கடலை பேடா இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதாவது பன்னீர் பேடா, பேசன் பேடா, இந்த மாதிரி பேடா வெரைட்டிஸ் வந்து நிறையா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கோபி சுதா ரெசிபீஸ் இல்லைனா பெபிள்ஸ் தமிழ், இந்த ரெண்டுலேயுமே வந்து என்னோடய ரெசிபீஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு தோல் எடுத்துடலாம். நம்ம முந்திரியை வந்து பொடி பண்ணி கொஞ்சம் சளிச்சு வச்சுக்கலாம். நம்ம முந்திரியை வந்து அரைச்சிட்டு சளிச்சிட்டோம். நம்ம தோல் நீக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நம்ம முந்திரியை அரைச்சிட்டு அதாவது அதை வந்து நல்லா சல்லடையில் சளிச்சு வச்சுருக்கிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம வேர்க்கடலையும் மிக்சியில் அடிச்சுக்கலாம். நம்ம வேர்க்கடலையை நல்லா அரைச்சிட்டோம். இதை வந்து 4 சொத்து விட்டோன்னா இந்த மாதிரி தான் வரும். சுகரையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். நம்ம ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். இதில் நம்ம தோல் எடுத்துடலாம், சீடு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே போட்டுக்கலாம். முந்திரி ஆல்ரெடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி வறுக்க வேண்டியதில்லை, வேர்க்கடலை மட்டும் நல்லா வறுத்து ஆட் பண்ணாலே போதும். இது வந்து 3 பொருள் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்க்கரை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வேர்க்கடலை வந்து கொஞ்சம் 2-3 டைம் நம்ம நல்லா சுத்த விட்டுட்டோம்னா தண்ணி மாதிரி ஆயிரும். ஏன்னா அதுலேயே வந்து எண்ணெய் இருக்குது. அதனால் நம்ம எதுவுமே வந்து பாகு காய்ச்சி ஆட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதுலேயே வந்து எண்ணெய் வந்துடும். நெய்யோ எதுவுமே தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே லைட்டாக நல்லா வந்து ஈரப்பதமாக ஆரம்பிக்கும். நல்லா சுகரை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு ஓவல் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டோம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேர்க்கடலை பேடா ரெடி பண்ணிட்டோம். நம்ம பிஸ்தா வந்து அதாவது 2 உடைச்சிட்டு நம்ம பேடா மேலே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். சுவையான வேர்க்கடலை பேடா ரெடி. நான் வேர்க்கடலை பேடா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கோதுமை பர்ஃபி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், சர்க்கரை நம்ம ஆட் பண்ணாமல் நம்ம இன்றைக்கி வெல்லம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம இந்த பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். இதில் அரை கப் அளவுக்கு அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பவுடர். நம்ம நார்மலாக வீட்டில் துருவன தேங்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து நான் வந்து நல்லா தண்ணியில் வந்து ஒரு கொதி விட்டுட்டு வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கூட நம்ம நெய் தான் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கோம். தேவைன்னா நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா வறுக்கணும். அதாவது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். எப்போவுமே பர்ஃபி செய்கிறதுனா நம்ம கொஞ்சம் கம்மியாக வந்து பொருள் எடுத்துக்கணும். அதாவது ஜாஸ்தி எடுத்தோன்னா எப்போவுமே வராது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணி செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும் அளவு. அதாவது 2 கப் மாவுக்கு நம்ம 1 கப் வெல்லம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் எடுத்துகிட்டோன்னா ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. இது கூட நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் அப்படியே நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். நம்ம நெய்யில் வந்து தனியாக வறுக்கணுங்கிறதுல இந்த மாதிரி வறுத்தாலே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். முந்திரி நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். துருவன் தேங்காய் ஆட் பண்ணனா தனியாக வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி வந்து டெசிகேட்டட் கோகோனட்டுங்கிறதுனால நம்ம அப்படியே ஆட் பண்ணுறோம். இது நல்லா உடச்சி விடுங்க. இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து கொஞ்சம் நல்லா அதாவது கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். போதும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி கோதுமை பர்ஃபி செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து பர்ஃபி வெரைட்டிலேயே நான் நிறையா பண்ணியிருக்கேன். 7 கப் பர்ஃபி இருக்கும். அது இல்லாமல் அதாவது மஸ்க் மில்லன் பர்ஃபி இருக்கும். இந்த மாதிரி இதனோட பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் கற்றுக்கலாம். அதே பேனில் வடித்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கடையில் நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு, முந்திரி, தேங்காய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இருக்கட்டும். இப்போவே பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகிடுச்சு. நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே பிளேட்டில் தடவி சமன் பண்ணிக்கலாம். இது செட் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு விட்டு தான் வரும். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இதை எடுத்துக்கலாம். சுவையான கோதுமை பர்ஃபி ரெடி. கோதுமை பர்ஃபி எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.